வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை நோயாளிகள் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுடைய உணவுகளில் என்னென்ன மாதிரியான பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துல அவங்க விடுபடலாம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன பழங்கள் சாப்பிடணும் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் தங்களுடைய உணவுகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியான மற்றும் சமச்சீரான உணவை அவங்க சாப்பிடுவது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க அதை க்யூர் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பழங்கள் உதவிகரமாக இருக்கும். உணவுகளையும் அவங்க கட்டுப்பாடோடு எடுத்துக்கணும். ஸோ அப்படி சாப்பிட வேண்டிய பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பெரி பழங்களை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி போன்ற பெரி பழங்கள் தாராளமாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் பயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார் சத்தும் காணப்பட்டதால் இது ஒரு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்று ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஒரு சூப்பர் ஃபுட்டாக இந்த பெரி பழங்கள் கருதப்படுது. ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெரி பழங்களில் அதாவது பெரி பழங்களில் 84 கலோரிகள் இருக்குது. 21 கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் இருக்குது. காலை உணவாக கொழுப்பு இல்லாத தயிரோட பெரி பழங்களை சுகர் பேஷண்ட் சேர்த்து சாப்பிடலாம். இதன் மூலமாக பிளட்டில் அவங்களுடைய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபட்டலாம். அடுத்ததாக செரி பழங்களில் வீக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இருக்குது. மேலும் இதய நோய் மற்றும் புற்றுநோய் இருக்கக்கூடிய அந்த பல ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணக்கூடியதாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் அதிக அளவில் இந்த செரி பழங்களில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செரி பழங்களில் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்றதால உலர்ந்த சர்க்கரை சேர்க்கப்படாத செரி பழங்களை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பீச் பழங்களை சாப்பிடலாம். இப்போ பீச் பழங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சிறந்த ஒரு நடுத்தர அளவு இருக்கக்கூடிய பீச் பழம் உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த சிறந்த ஒரு நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய பீச் பழத்தில் 59 கிராம் கலோரிகளும் 14 கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் பீச் பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து எல்லாம் ஏராளமான அளவில் இருக்குது. உடலினுடைய மீட்டமைப்புக்கும் செயல்முறையில் விட்டமின் சி சத்து இரத்த நாளங்களுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதே சமயத்தில் செல்களில் இருக்கக்கூடிய திரவ அளவுகளை சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கும் பொட்டாசியம் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் இந்த பீச் பழங்களை எடுத்துக்கும் போது பிளட்டில் உங்களுடைய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபட்டலாம். அப்ரிகாட் பழங்களை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்ரிகாட் பழங்கள் டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு உணவாக கருதப்படுது. ஒரு அப்ரிகாட் பழத்தில் 17 கலோரிகள் மற்றும் 4 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. நமது அன்றாட விட்டமின் ஏ தேவையில 134 மைக்ரோகிராம் அளவை 4 சிறிய அப்ரிகாட் பழங்கள் உங்களுக்கு பூர்த்தி செஞ்சிடும். விட்டமின் ஏ நமக்கு கிடைக்குது அப்படின்னா நல்ல கண் பார்வை நமக்கு கிடைக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம அதிகரிச்சுக்கலாம். அதோடு அப்ரிகாட் பழத்தில் நார் சத்தும் காணப்படுதுன்றதெல்லாம் செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அனைத்து நன்மைகளுமே அப்ரிகாட் பழங்களால் உங்களுக்கு கிடைக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் இது எடுத்துக்கும் போது சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். சுகர் பேஷண்ட்ஸ் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழங்கள்ல அதிகபட்சமாக விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து காணப்படுது. மேலும் ஒரு ஆரஞ்சு பழத்தில் 16 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் 65 கலோரிகள் உள்ளது. சிவப்பு ரத்த அணுக்களினுடைய உருவாக்கத்திற்கு உதவி புரியக்கூடிய ஃபோலேட் சத்துக்கள் ஆரஞ்சு பழத்தில் இருக்கு. மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொட்டாசியமும் இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குன்றதால இது சர்க்கரை நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம். இதை சர்க்கரை நோய்கள் எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த உணவை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய பிளட்ல கண்ட்ரோலாக வச்சு அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுக்கலாம். ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.